கண்ணு பொருந்தா ஒளி பண்ணு காலெடுத்தா நடவல்ல நான் ஒண்ணு நினைச்சி வாழ்ந்து வந்தேன் மனசுலே. இப்ப என் மச்சான் ஒரு 5-6 லட்சத்தை இழந்து திரினா தெருவிலே. வேத 4 நாதன் நாமம் நமச்சிவாய வாழ்க வேண்டிய இறைவன் மீது காதல் கொண்டார்கள் 63 நாயன்மார்கள். அதனால அவங்களுக்கு இந்த உலகத்தில் பெருமை. அதே காலத்தில் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தை முண்டாசு கட்டிய மூத்த உழவர் பாரதியார் பிறந்தார். இந்த தமிழ்நாட்டில் அவருக்கும் பெருமை. அதே நேரத்தில் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் என் மனம் வாடின என்றாரை வள்ளலார் அருள்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் பிறந்தார். இந்த தமிழ்நாட்டிலே ஜீவகாரண்யம் தலை துவங்கியது, அவருக்கும் இந்த தமிழ்நாட்டில் பெருமை. அதே நேரத்தில் பார்த்தோம்னா முன்னையிட்டத்தில் முப்புறத்திலே விண்ணையிட்டத்தில் தென்னிலங்கையிலே என் அன்னையிட்டத்தை அடிவெட்டிலே நாடுமிட்டதை மூழ்கவேன்னு பெத்த தாய்க்காக பச்சை வாழமட்டையே இருக்கு இந்த தமிழ்நாடு. எங்கேயாவது பச்சை வாழமட்டை தீப்பிடிச்சு எரியுமா? எரிந்த இந்த தமிழ்நாட்டில் எப்பொழுது 9 கோடிக்கு சொந்தக்காரர். பூம்புகார் பட்டினத்தில் பிறந்தார் பட்டினத்து செட்டியார். அவர் 9 கோடிக்கு சொந்தக்காரர். அந்த காலத்தில் 9 கோடி வச்சிருந்தார். இன்னைக்கு 1 கோடி வச்சிருந்தாலே சொல்லுவேன் அடுத்த இந்த தொகுதியில் நான் தான் எம்எல்ஏ. ஆனால் 9 கோடி வச்சிருந்த பட்டினத்து செட்டியார் தான் மகன் கையில் பொன்பொருளை கொடுத்து வைரம் வைடூரிய முத்து பவளம் வாங்கிட்டு வாடான்னு அனுப்பிச்சு விட்டார். போன மகன் நல்லபடியாக வாங்கினேன். வீடு திரும்பும்போது கொஞ்சம் கல்வர் பயம். அதனால அந்த காலத்தில் பார்த்தோம்னா சாணியெல்லாம் தட்டி வரட்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த வரட்டிக்குள்ள இந்த வைரம் வைடூரியத்தெல்லாம் பறிச்சு எடுத்து வீட்டுக்கு வர்றான். மகன் இந்த செய்தி கேட்டு வாசலுக்கு ஓடி அந்த பட்டினத்தார். மகனை பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்கணும்? நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டியாப்பா, போன வேலை நல்லபடியாக முடிஞ்சான்னு கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை. வாசலுக்கு வந்து மகனை பார்த்தோன்னா எங்கே வைரம் வைடூரிய முத்து பவளம் எங்கடான்னு கேட்க. அப்போ மனசோட இந்த மகன் கேட்க, ஏப்பா காசு நிலையில காதற்ற ஊசியும் கடவர வாராதுன்னு சொல்ல. ஒரே வார்த்தை தான் சொல்லி உடைச்சா வைரமும் வைடூரியும் சிந்தி செதறி ஓடிச்சு. பட்டினத்தாரோட கண்ணுக்கு அது தெரியல. பெத்த மகன் சொன்ன வார்த்தை காதல ஒடிச்சிச்சு. காதற்ற ஊசியும் கடவர வாராது அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சட்டை கழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த ஊசியில கொண்ட உடைஞ்சிருச்சுன்னா எதுக்காவது ஆகுமா? அந்த உடைஞ்ச ஊசியை கூட சுடுகாடு போகும்போது எடுத்துட்டு போக முடியாது. ஏப்பா காசுன்னு அழைகிறேன்னு சொல்லிப்பேன். பெத்த மகனே இந்த வார்த்தை சொல்லிவிட்டானு. இவ்வளவு சொத்து பத்து காசு கூட யாருக்கு ஏன் சம்பாதிக்கிறான், எதுக்கு ஏன்னு சொல்லி எதுவுமே வேணாம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு துறவரம் மேற்கொண்டார் பட்டினத்தார். ஆனா அவருக்குள்ள ஒரு கடமை மட்டும் இருந்துச்சு. பெத்த தாய்க்கு தகனம் பண்ண வேண்டிய கடமை. ஒரு நாள் அந்த தாயின் தவறி போயிட்டா தாயுடைய சடலத்தை கொண்டு சுடுகாடு கொண்டு போயிட்டான். சுடுகாடு கொண்டு போய் தாயுடைய சடலத்துக்கு மேல என்ன பண்ணிட்டான்? விறகு அடுக்கி யாரா கொல்லி வைக்கிறதுன்னு கேட்கிறப்ப தக்க சமயத்தில் வந்து நின்றார் பட்டினத்தார். பார்த்தார், 10 திங்கள் ஈண்டெடுத்த தாயிடா, எறும்பு கடிக்காம ஈ வைக்காம உந்தி சரியா என்னை பெத்தெடுத்த தாய். அவன் மேல
இப்படி விறக வச்சிருக்கீங்களா மேனி நோவாதா அப்படின்னு சொல்லி விறக பூரா விளக்கி விட்டு தாயுடைய சடலத்தை தூக்குனாங்க. தூக்குனோடனே பக்கத்துல பாருங்க கதலி தோப்பு இருந்ததா. கதலி வாழைத்தோப்பு. இந்த வாழைத்தோப்புல இருந்து பச்சை வாழை மட்டையை பூரா எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து அடுக்கினார். தாயுடைய சடலத்தை மேல தூக்கி வச்சார். ஊரே பார்த்து சிரிச்சிச்சான். பெருங்கொண்ட கோடீஸ்வரர் இப்படி பைத்தியமா போனான் ஐயா, எங்கேயாவது பச்சை வாழை மட்டை தீப்பிடிச்சு எரியுமா? இந்த ஊரே சிரிச்சுக்கிட்டு இருந்தப்ப கையில கொல்லிக்கட்டையை பிடிக்கல, அதுல தீப்பந்தத்துல தீயும் பத்த வைக்கல. ஆனா பாடினார், முன்னை இட்டத்தை முப்புறத்திலே புன்னை இட்டத்தை தென்னிலங்கையிலே என் அன்னை இட்டத்தை அடிவெட்டிலே நானும் இட்டதை ஊழ்கமேன்னு சொன்னோன்னு பெத்த தாய்க்காக பச்சை வாழை மட்டை தீப்பிடித்து எரிந்திருந்த தமிழ்நாட்டிலே. அப்படிப்பட்ட பெருமையான தமிழ்நாடு, அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே தொண்டை மண்டலத்திலே வந்திருந்தோமானா எமது கழகத்திற்கு ஏதாவது வழி கிடைக்குதா என்று சுற்றுமுற்றி கவனிப்போம். சத்தம். அழகான காலம், அற்புதமான காலம், இந்த வட்டாரத்திலே காணோம். ஆக அலைமகள் கலைமகள் மலைமகள் சொல்லக்கூடிய மொம்மகளுக்கும் உறவுகளாய் விளங்கக்கூடிய திருமகள் இந்த இடத்திலே திணைக்காவல் செய்து கொண்டிருக்கின்றார். அன்னவள் யாருக்கு தெரிந்தவள் என்று பார்த்தால், ஆக அதை எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்தவள் பெண்மகள் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட பெண்மகளை முருகப்பெருமானும் சேர்க்க வேண்டும். அதன் மூலமாக எமது கழகத்தை இன்று துவக்க வேண்டும் என்று பார்த்தவளம் ஆலோலம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன, எதற்காக பாருங்களே. மதன், உங்க வீட்டு வாசல்ல ஒரு கோழி மேஞ்சிச்சுன்னா எப்படி வச்சு விடுவீங்க? சரி, கொக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கவட்டை வச்சிருப்பீங்களா? கவட்டை சரியா சொன்னீங்க. சரி, அதே மாதிரி ஒரு பசுமாடு வந்து மேஞ்சிச்சுன்னா இதெல்லாம் இப்படிதானே விரட்டுறோம். ஏன் வள்ளி சூச்சு மாறின்னு சொன்னா பரவ போகாதா? எதற்காக ஆலோலம் சொல்லணும்? சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஏன் இந்த பெண்மகளுக்கு வந்தா எதற்காக? காரணம் என்ன? இங்க வந்து இந்த இப்படி கவனம் பிடிச்சி இந்த காட்டுக்குள்ள நிற்க வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக? சொல்றது கந்தபுராணம், சொல்றது புண்ணியம், கேட்கறது புண்ணியம். ஆக இந்த கலியுகத்துல கந்தபுராணத்தை கேட்டா புண்ணியம். அப்படிப்பட்ட இடத்துல ஆலோலம் இந்த வள்ளி பெண்மகளை எதற்கு என்ன காரணம்னா, தமிழுடைய கலாச்சாரம் பாருங்கள், ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதானே ஒருத்தனுக்கு ஒருத்தி. இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கங்களேன், நான் ஒரு கல்யாணம் பண்ணேன்னா ஊரே சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? நல்லா மகராசனா நல்லா இருந்தாங்க. ஊருக்கே தெரியாம ஒரு சின்ன வீடு தயார் பண்ணல என்ன சொல்லுவீங்க? உனக்கு கேட்டா அந்த வேண்டாத வேலை இருந்தாலும் கேட்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே தெய்வியானு ஒருத்தியை திருமணம் முடிச்சு வச்சிருக்கும் போது வள்ளியை எதற்காக முருகப்பெருமான் 2ஆம் தரமா திருமணம் முடிக்கணும்? ஒன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது, வள்ளியை காட்டுக்குள்ள கண்டெடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல. யாராவது வள்ளியோட தாய் தகப்பை யாருன்னு கேட்டீங்களா? இது வரைக்கும் காட்டுக்குள்ள கண்டெடுத்தாங்கன்னு சொல்றாங்க. நம்பிராஜை வேட்டைக்கு போன இடத்துல பிள்ளைய பார்த்து தூக்கிட்டு வந்தாருன்னு சொல்றாங்க. அப்ப தாய் தகப்பன் குழந்தை இருந்தா தாய் தகப்ப இருக்கணும்ல. யாராவது கேட்டீங்களா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் வள்ளியோட தாய் தகப்ப யாரு, எதுக்காக இந்த பெண்மகள் இந்த காட்டுக்குள்ள வந்தான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆக சொல்றது கந்தபுராணம், சொல்றதும் புண்ணியம், கேட்கறது புண்ணியம். காசு பணம் வச்சிருக்க மகராசை கோவில தர்ம காரியங்களை பண்ணலாம். காசு பணம் இல்லாத இந்த ஏழவாளையெல்லாம் புண்ணியத்தை பெறணும்னா இந்த கந்தபுராணத்தை கேட்டால் புண்ணியம். அப்படிப்பட்ட கந்தபுராணத்தை உங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்றேன். சிவனாருடைய வருதிப்படி சிவனுடைய நெற்றிக்கிலிருந்து 6 தீப்பொறிகளாக தோற்றுவிக்கப்பட்டவர் எம்பெருமான் முருகப்பெருமான். இந்த பூவுலகு வந்தவரை பாருங்க, அக்னி பகவான் கரங்களில் தாங்கிறார். அவரே தாங்க முடியாமல் வாயு பகவான் கையில கொடுக்க, வாயு பகவான் தாங்க முடியாமல் யார்கிட்ட? கங்கையிடம் கொடுக்க, வர்ண பகவானிடம் கொடுக்க, வர்ண பகவான் தாங்க முடியாமல் கங்கையிடம் கொடுக்க, கங்கை கொண்டு வந்து சரவணம் எனும் ஞான பொய்கையிலே விட. சரவண பொய்கை எங்க இருக்குன்னா எல்லாரும் திருப்பரங்குன்றத்துல பழனியில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இமயமலையுடைய அடிவாரத்தில் இருக்கு, கைலாயத்துடைய அடிவாரத்தில் இருக்கு. சரண் என்றால் தெர்பை, தெர்பை நிறைந்த பொய்கை என்று சொன்னார்கள். உயிரை கொடுக்கக்கூடிய தன்மை தெர்பைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால கோவில் கும்பாபிஷேகத்தப்ப நல்லா பாருங்களேன், கோவில் கலசத்துல தெர்பையை வச்சு கட்டியிருப்பாங்க. அதே நேரத்தில் யாகசாலையில இருந்து கருவறையில் இருக்க தெய்வத்துக்கு தெர்பமுள் மூலமாக உயிர்ப்பித்தல் நிகழ்வு நடக்கும். ஆக உயிரை கொடுக்கக்கூடிய தன்மை தெர்பைக்கு மட்டும் இருக்கு. அப்படி தெர்பை நிறைந்த பொய்கையிலே 6 கமலம், கமலம் என்றால் தாமரை மலர், தாமரை மலரிலே எம்பெருமான் முருகப்பெருமான் பூலகையில் அவதரித்தார். பாத்தீங்களா? முருகா என்று ஒரு முறை மனமுருகு சொன்னமானால் 3 பிறவில செஞ்ச பாவம் போகும். அதனால குமரகுருவர் 40 பாருங்க, 5 வயது வரைக்கும் வாய் பேசாத குழந்தை தாயின் தகப்பனும் திருச்செந்தூர் கோயில் கொடிமரத்துக்கிட்ட இருந்து விரதம் இருந்திருந்த குழந்தை பேசலைன்னா நாளைக்கு கடல்ல இருந்து சாவோம்டாங்க. குழந்தை பேசவே இல்லை, கடல்ல சாக போனாங்க. கொடிமரத்துக்கிட்ட இருந்து ஒரு குழந்தை வந்து நின்று, குமரா எங்க என் பேரை சொல்லுன்னு சொன்ன, பேசவே இல்லை. நாக்க நீட்டு ஓம் என்று எழுதி இப்போ பேசியான முருகா அம்மா அப்பா முருகனுடைய அருளாலே நான் பேசினேன் என்று சொன்னார். அவர்தான் குமரகுருவர். இந்த உலகத்திற்கு மீனாட்சி பிள்ளைத்தமிழ் கிடைத்தது. முருகான்னு சொன்னனால ஏற்பட்ட அற்புதம் நிறைய அந்த உலகத்தில். அடுத்து பாருங்களேன், இந்த வள்ளி யாரு, தெய்வ யாரு, எப்படி வந்தாங்கன்ற பாருங்க. மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் என்ன பண்ணாரு, நாட்டு மக்கள் கேட்ட தான தர்மங்களை கொடுத்து இந்திரலோக பதவி அடைவதற்காக ஆசைப்பட்டார்.
அப்ப என்ன பண்ணார், மகாவிஷ்ணுக்குள்ள வடிவத்துல வாமன அவதாரத்துல வந்து மகாபலி எனக்கு 3 அடி நிலம் இருந்தார், எடுத்துக்கையாண்டார். 1 அடினால் விண்ணை கிடந்து 2 அடியினால் மண்ணை கிடந்து நான் 3வது அடி எங்கேயா வைக்கன்னு கேட்கும்போது, பெருமாளே உங்களுடைய திருவடி கூட நான் கொடுத்து வச்சுக்கணும், உங்க காலை தூக்கி என் தலையில வைங்கன்னு சொன்னார். ஆக அதனாலதான் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா தலையில ஒரு கும்பாவை பார்த்திருக்கீங்களா? ஆக அங்கே பெருமாளுடைய திருவடி இருக்கின்றது. பெருமாளுடைய திருவடியினால என்ன பண்ணாரு, பாதாள லோகத்துக்கு தள்ளிடுறாரு. தள்ளோடனே இந்த ஆனந்த கண்ணீர், இங்கிருந்து வர்ற கண்ணீர் கஷ்டத்தில் வர்ற கண்ணீர் எப்பவுமே உப்பு கைக்கும், இங்கிருந்து வர்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீர், இந்த ஆனந்த கண்ணீர் எப்பவுமே இனிக்குமா. அப்படி ஆனந்த கண்ணீர் அவதரித்தவுடன் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி 2 மாதங்கள். அமிர்தவள்ளி தெய்வேந்திரனுக்கு மகளாக பிறந்து தேவலோகத்தில் ஒரு யானை இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும். அந்த யானைக்கு பேரு ஐராவதம்னு பேரு. இந்த யானையே வளர்த்தனாலதான் அவ பேரு தெய்வ யானை. ஏன் தெய்வ யானை பேரு? தேவலோகத்தில் இருக்க யானை வளர்த்தனால அவ பேரு தெய்வ யானை. அப்படிப்பட்ட தெய்வ யானை சூரபதுமனை அழித்து ஆட்கொண்டதற்காக 39 தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஊருக்கு பேரு சிவகிரி, பரங்கிரி. சமணர்கள் அங்கே இருந்தனால தென்புறம் குன்றம் என்றார்கள். நம்மால் ஊரவே திருப்பி வச்சுட்டாங்க. அதனால ஊருக்கு பேரே திருப்பரங்குன்றம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்திலே மலைமகனுக்கு மலையிலேயே வைத்து திருமணம் நடந்தது. ஆக சுந்தரவள்ளி மகாவிஷ்ணு மாணிசனாக மாற, மகாலட்சுமி மானாக மாறி போய் நிற்க, மாணிசன் மானை நோக்க, மான் கருவுற்று மானுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவள் தான் வள்ளி. இதுதாங்க இந்த கதையினுடைய சாரம்சம். கேட்ட எல்லாரும் மகாவிஷ்ணுவே மாணிசனா மாறுறாரு, தவம் புரிவதற்காக வர்றாரு. வந்த இடத்துல மகாலட்சுமி மானா போயிருக்க, மாணிசன் மானை நோக்க மான் கருவுற்றது. மான் கருவுட்டு, அதனாலதான் பாருங்க மானுடைய வயிற்றுல பிறந்த, அதனால அம்மான் மகள் இன்னும் ஒரு பேரே இருக்கு வள்ளிக்கு. ஆக அப்படிப்பட்ட அம்மான் மகளை திருமணம் முடிக்க வேண்டும், அதன் மூலமாக இந்த கழகத்தை சுமக்க வேண்டும். எல்லாரும் கந்தபுராணத்துக்களை யாம் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெருக என்று சொன்னார். அதனால எல்லாரும் இன்பத்தை பெறணும், சகல யோகம் சௌபாக்கியம் பெற்று பெருவாழ்வு வாழணும் எல்லோரும் என்று வேண்டிக் கொண்டு இல்லாமல் இறைவனை. ஏன்னா நாடகமே முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருநாள் நிறைய இருக்கு. இன்னைக்கு வேல் வாங்கின நாள், வள்ளியை திருமணம் முடிச்ச நாள். ஆக இன்றைக்கு பழனிகளை பார்த்தோம்னா தெய்வியானே வள்ளிக்கு இன்றைக்கு திருமணம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் என் மனம் வாடின என்ற வள்ளலார். ஆக என்னுடைய ஜீவகாரணத்தை முதல்வராக துவைக்கிய நாடு 1887 ஆண்டு ஆரம்பித்த ஆண்டு இந்த ஆண்டு தான். இன்னைக்கு தான் இந்த தைப்பூசத்தை இன்னைக்கு தான் பற்ற வச்ச அடுப்பு இந்த 26 அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்க கடலூர் மாவட்டம் அடலூரிலே பற்ற வைத்தாரு. சுத்த சைவ சன்மார்க்கத்தை ஆரம்பித்து பற்ற வச்சார். இந்த அடுப்பு இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி நிறைய பெருமை இருக்கு. நம்ம மட்டும் தனியாக பேசினா சரி வராது. சந்திக்க வேண்டிய ஆளுகளை சந்திச்சு கொஞ்சம் அலசி பார்ப்போம். இந்த ஆவியோட அலசிக்கு அவங்க எல்லாம் தாங்குவாங்க பார்ப்போம். அதனால சுந்தரம் நிறைந்ததும் கொண்டிருந்த இந்த பெண்ணுக்கு துணையாக அங்கும் இங்கும் ஒருவன் உலாவி நடக்கிறான். அவன் தான் விடத்துக்கு அரியவன் உரியவனும் தெரிகின்றது. வந்திருப்போன் கோமாளியா, ஏமாளியா, இல்ல தூக்கு வாளியா, இல்ல என்னை எய்த்து நிற்பதான் வாளியா என்று பார்ப்போம். வந்திருப்போன் காமெடியனா, இல்ல காமடையனா என்று பார்ப்போம். நாராயண நமக.